திமுகவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை காவல்துறை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். நேற்று கூட சவுக்கு சங்கர் அவரை வீட்டில் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை ஏதோ சூப்பர்வைஸ் பண்ணுறது மாதிரி போலீஸு அவங்க நடவடிக்கை எடுக்கலை. அதில் வேற அந்த தாக்குதல் நடத்தினவங்கள்ட்ட போலீஸ் பேசுகிறாரு, சாதாரண போராட்டம்னு பண்ணிட்டு இப்படி உள்ளெல்லாம் புகுந்து அடிச்சிருக்கீங்களே, சொன்னதை நீங்கள் செய்யலையே, வேற கொஞ்சம் அதிகப்படியாக நடந்துக்கிட்டீங்களேங்கிற அளவுக்கு அவர் கண்டிப்பு காட்டுறார். போலீஸ் அந்த அளவுக்கு இருக்குது. மாறாக இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு தம்பி, சின்ன பையன், அவன் பார்த்திங்கன்னா திமுகவுடைய இந்த துண்டு மாதிரி போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு அப்பாவி ஊப்பி எப்படி இருப்பார், அவர் இந்த திமுக அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிறது மாதிரி அவன் சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோக்கள் போடுவான். நாம் தமிழர் ஆதரவாளர். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மருதமலை இந்த பக்கத்துலலாம் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி துண்டு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் இந்த தமிழில் அர்ச்சனை பண்ணணுங்கிற விஷயத்தை சொல்லி அது தமிழ் தேசிய அமைப்பு, ஈவன் மணியரசன் உட்பட அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க ஒரு பக்கம் கலப்புறாங்கங்கிற பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் குடமுழுக்கே தமிழில் தான் பண்ணணுங்கிற அந்த பிரச்சனைகளை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு துண்டு அறிக்கை கொடுக்கும் பொழுது காவல்துறை அவர்களை கடுமையாக தாக்கி கைது பண்ணுறாங்க. இன்னும் ஒரு பக்கத்தில் போய் அவர் மீடியாக்கள் ஏதோ பேசும் பொழுது கழுத்தை எல்லாம் நெரிக்கிறது காவல்துறை. இந்த வீடியோ காட்சியும் போகுது. தொடர்ச்சியாக திமுக விமர்சிப்பவர்களை காவல்துறை ஏன் அப்படி ஹேண்டில் பண்ணது? நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியில் 2 கருத்தை பார்க்கணும். ஒன்று, தமிழில் குடமுழுக்கு, தமிழில் அர்ச்சனை என்ற பெயரில் நடக்கக்கூடிய ஒரு கேலிக்கூத்து மட்டுமல்ல, ஹிந்து விரோத போக்கு. இதை வைத்து ஹிந்து சமயத்தில் பிளவை ஏற்படுத்த ஒரு சக்தி முயற்சி பண்ணுகிறது. இப்ப சைமன் என்கின்ற சீமான் கிறிஸ்துவர், அதனால பின்புலத்தில் இவர் தமிழ்ல அர்ச்சனை பண்ணா இவர் என்ன, கிறிஸ்துவருக்கு என்ன ஒரு பெரிய இங்கிலீஷ்ல பண்ணா என்ன, தமிழ்ல பண்ணா எந்த மொழி, கடவுளுக்கு எல்லா மொழியும் ஒன்றுதான். கொஞ்ச காலமா அவர் விபூதி இல்லாம குங்குமம் இல்லாம வெளியில வரது இல்லை, அந்த ஓட்டு கிடைக்கணுமே, அதுக்காக அது ஒரு பல விசிலெட்டான் குஞ்சுகள் பின்னால போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரியாது பாவம். அது ஒரு முயற்சி பண்றாரு. அதனால தமிழ்ல என்ன பண்ணணும் என்பதை நம்ம இந்துக்கள் முடிவு செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வாழ்வார்களோ நாயன்மார்களோ மற்ற எத்தனையோ பேர் தமிழ்ல பெரிய பெரிய இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் சொல்லாத ஒரு தமிழ் பற்று இவங்களுக்கு என்ன இருக்கு? ஆகவே தமிழ் என்ற பெயரிலே வழிபாட்டில ஒரு பிளவை ஏற்படுத்த ஒரு முயற்சி நடக்கிறது. இப்ப இதே போல அல்லேலூயா என்பதை தமிழ் படுத்தணும் பேசுவாங்களா? இதே சைமன் பேசுவாரா? அல்லது அல்லாஹு அக்பர் என்பதை தமிழ் படுத்தணும் முயற்சி பண்ணுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால இது வேற சப்ஜெக்ட். ஆனால் இப்ப இதை இந்த அரசு இதே நிலைப்பாட்டை சரியாக எடுத்திருக்கு என்று சொன்னால், இப்ப சிதம்பரம் நாடகத்தை பத்தி அவ்வளவு கேவலமா பேசினாங்க. காலை தூக்கி ஆடுகிற 400 பேர்பட்ட சிவனடியார்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது? அதனால இது ஒரு பக்கமா ஒரு பக்கத்தினுடைய இந்த நீ சொல்ல செய்யற ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது கருத்து சுதந்திரத்துக்கு இந்த அரசு எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு அவகாசம் கொடுக்கிறது, கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். பாஜகல உள்ள சௌதாமணி இருக்கட்டும், அல்லது SG சூர்யா இருக்கட்டும், இன்னொருத்தர் அவர் பேர் என்ன, வினோத் செல்வம், நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் நாகரிகமாக ஒரு பதிவு போட்டால் கூட உடனே ஓடி போய் பாஞ்சு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இதே திமுகவை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் கூட பிரைம் மினிஸ்டர் கூட மகா கேவலமா பேசுவாங்க, ஊர்காம அமைம்பாங்க. அது ஒன்றும் இப்போ திமுகவுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன், நான் மட்டும் அமைச்சரா இல்லைன்னா நரேந்திர மோடியை வச்சனா பாரு அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுவாங்க இந்த விஷயம். அப்ப இந்த கருத்து சுதந்திரம் என்பதே ஒன் வே டிராபிக் மாதிரி. அதாவது டிஎம்கே என்ன வேணா பண்ணலாம், அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் 100% உண்டு. அந்த கருத்து சுதந்திரம் எல்லை மீறிய கருத்து சுதந்திரம், என்ன வேணா பண்ண முடியும். ஆனால் திமுகவை மாற்றாக யாராவது விமர்சனம் பண்ணாலே உடனே உள்ள தூக்கி வச்சிருவாங்க. நம்ம தமிழக போலீஸை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான போலீஸ். அந்த போலீஸ்க்கு என்ன வேலைன்னா, யாராவது ஒருத்தர் திமுக பத்தி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விமர்சனம் கமெண்ட் போட்டால் கூட உடனே பாய்ந்து சென்று அவங்களை ஜாமீன்ல வர முடியாது உள்ள அமுக்கி வச்சிடணும். இதுதான் எல்லாத்துலயும் சவுக்கு சங்கர்ல ஆரம்பித்து எல்லா இதில் நம்ம இப்படிதான் பாக்குறோம். அதிகாலை 2 மணிக்கு வெள்ளிக்கிழமை கரெஸ்ட் பண்றதுன்னு ஒரு வேற புது நடைமுறை. அட்லீஸ்ட் 2 நாளாவது அவங்க ஜாமீன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சது. அதனால இந்த இதுல ஒரு இது சொல்லுவாங்க, எமர்ஜென்சி பத்தி இதே
இவங்கெல்லாம் வந்து இவங்க கொடுத்த தமிழ் வாசகம் தான் இவங்க சொல்லுவாங்க அடிக்கடி. இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். திமுக பொதுக்கூட்டத்தில் நானே பலமுறை கேட்டிருக்கேன். ஆனா அந்த எமர்ஜென்சி கூட வந்து பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக இவங்க நடந்துக்கிறாங்க. நம்முடைய நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, எழுத்து சுதந்திரம் இருக்கிறது, சொத்து, இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். சொத்து சுதந்திரம் இருக்கிறது. நான் வந்து எனக்கு முறையாக சம்பாதிச்சு எங்க வேணா போய் சொத்து வாங்கலாம் நாடு முழுக்க. யார் எப்படி தடுக்க முடியும்? அதே போல நான் என்னுடைய கருத்தை சொல்ல முடியும். நாகரிகமான முறையில ஆதாரங்களோடு யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்ல, விமர்சனங்களை வைக்கலாம். இது அடிப்படை உரிமை. ஆகவே நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த அடிப்படை உரிமையான அந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலில் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த செய்தி உறுதிப்படுத்திக்கிறது. இதனுடைய இன்னொரு கோணம், அதாவது ஒரு நாணயத்தில் 2 பக்கம் இருக்கு இல்லையா, இது ஒரு பக்கம். இதனுடைய மறுபக்கம் பார்த்தோம் என்று சொன்னால், விமர்சனங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள திமுக பயப்படுகிறது. விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இல்லாத கோழையாக திமுக இருக்கின்றது என்பது இந்த நாணயத்துடைய மறுபக்கமாக நாம் பார்க்க முடியும்.